இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ப்ரீக்வல் ஹிஸ்டாரிக் மூவியான காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, அதாவது பாங்கரான்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்ய பக்கம் தான் ஈஸ்வர பூத்தோட்டம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த காந்தார சமுதாய மக்களும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த பாங்கரா ராஜ்யத்துக்கு வியாபாரம் பண்றதுக்காண்டி வராங்க. அவங்க வந்தப்புறம் என்ன ஆச்சு சொல்ற படம் தான் காந்தாரா சாப்டர் 1. ஆக்சுவலாக நான் சொன்ன ஒன்லைன் ஸ்டோரி தான் அந்த படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை, வெறும் 50% தான் ட்ராவல் ஆகும். அதையும் தாண்டி நிறைய ஸ்டோரிஸ் இந்த படத்தில் இருக்குது. அது என்னன்னு இந்த படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ஸோ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரிஷப் சார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சுங்க. குறிப்பாக அவர் உடம்புல அந்த குளிகா தெய்வம் வர சீன்ஸுக்கெலாம் அவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, பியூர் கூஸ் பம்ப்ஸ் தான். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் அவரோட ரோலை. அதே மாதிரி அவர் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனுமே இந்த படத்தோட பெரிய பாசி தான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அண்ட் ருக்மிணி மேமை இந்த படத்தில் யூஸ் பண்ண விதற்கே வேற லெவல். நான் அவங்க கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மியூசிக், சினிமோட்டோகிராஃபி அண்ட் விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு என்ன தேவை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கொஞ்சம் மெதுவாக தாங்க போகும், ஆனால் செகண்ட் ஹாஃப் உங்களை ஆச்சரியப்படுத்துங்கிறது என்னோட ஒரு கருத்து. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை ரிவ்யூ வேணால் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.